நம்ம வக்ரம் விக்ரமுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதாவது சுபிக்ஷா இந்த வீக்கெண்டில் மீனவர்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தாங்க. கடலோடி நான் அப்படிங்கிற ஒரு பாட்டு அவங்களே லிரிக்ஸ் எழுதி கானா வினோத்தினுடைய துணையோட பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து அப்ரிசியேஷன் பண்ணார். நம்மளும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். இந்த வீட்டுக்குள்ளே சுபிக்ஷா வந்ததில் இருந்தே அவங்க வந்து அவங்களோட கேம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கேம் தான். அதாவது தான் சார்ந்த சமூகத்தை தன் முன்னாடி ஒரு கேடமையாக வைத்து கொண்டு அதில் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு கேம் ஆடுறது. எங்கே போனாலும் ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறது. நானும் ஃபிஷர்மேன் தான், மீனவ சமுதாயத்தில் இருந்து தான் நானும் வரேன். இங்கேயும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதான். ஆனால் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிராமங்களில் வாழக்கூடிய மீனவர்கள் மட்டும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. நகரங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் எங்கள் கிராமங்களில் இதுவும் ஒரு விதமான ஒரு போதை தான். என்ன போதைனா, அப்படி ஒரு கிராமத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்னு யாருக்கும் இல்லை, யூடியூப்னு யாருக்குமே இல்லை, நான் பண்ணியிருக்கேன். கடலுக்கு போகிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ உயிரை பணம் வச்சு போகிறாங்க. எல்லா வேலைகள்லையும் கஷ்டம் இருக்குது. எல்லா வேலைகள்லையும் உயிரை பணையம் வச்சு தான் எல்லோரும் செய்கிறாங்க. இப்போ ஐடி ஊழியராக இருக்காங்க, அவங்க என்ன ஜாலியாக வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். சீக்கிரமாக நோய் வந்துடும். இந்த நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, ரொம்ப நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, கேன்சர்லேருந்து பலவிதமான நோய்கள் வந்து அவங்களுக்கு வருது. ஸ்ட்ரெஸ்னால் பல பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உயிர் இல்லையா? எல்லா வேலைகளையும் உயிர் இருக்குது. ஒரு பைலட் இருக்காருங்க, லட்சங்களில் சம்பாதிக்கிறார். மாதத்துக்கு 5-6 லட்சம் வந்து அவருக்கு சேலரி வருது. ஒரு இடத்துக்கும் வந்து அவர் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வழியில் ஏதாச்சும் விபத்தாகி சாகலாம். எத்தனையோ பேர் அப்படி இறந்து போயிருக்காங்க. அவர் மட்டும் சாக போகிறது கிடையாது, கூட போகிற 200 பேரும் செத்துருவாங்க. இப்படி எல்லா வேலைகளும் கஷ்டமான வேலைகள் தான். நம்ம வேலைகளும் கஷ்டமான வேலை தான். மீன்பிடி தொழில் ஒன்றும் சாதாரணமான வேலை கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில் தான். ஆனால் அதையே சொல்லி 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 அதையே பேசி 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 என்னத்தை நம்ம பண்ண போகிறோம்? கம்யூனிட்டியை முன்னாடி வச்சு நீ ஒரு கேம் ஆடுற அப்படின்னா உன் கேமில் நியாயமும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும், தர்மமும் இருக்கணும். அந்த மாதிரி சுபிக்ஷா ஏதாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஒரு ஆணியும் கிடையாது. சும்மா அப்படியே வந்து ஷேடோவில் மறைஞ்சிக்கிறது. அப்படியே மறைஞ்சு 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 இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டீங்க. கம்யூனிட்டி என் பின்னாடி ஒரு பெரிய ஒரு சமுதாயமே இருக்குது. அவங்களுடைய வழிகளை தாங்கி தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். என்னை வழி நடத்துறதே அவங்க தான். இன்றைக்கி என்னெல்லாம் பேசி தெரியுமா அந்த பொண்ணு? இந்த பொண்ணு ஒரு அணில் குஞ்சு, அது டிவிகேல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இஷ்டத்துக்குன்னு பேசுது. ஆக்சுவலாக என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாட்டு எழுதணும், மீனவர்களுக்காக இன்னொரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஜே கிட்டேயும் வினோத்துக்கிட்டேயும் மேடம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வக்ரம் வந்துடுவார் உள்ள. வக்ரமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சுபிக்ஷா பெர்ஃபார்ம் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்குள்ளே பெர்ஃபார்மன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அது விக்கல்ஸா மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் செய்யக்கூடாது, வேறு யாரும் செஞ்சு அவங்க பேர் எடுக்கக்கூடாது. குறிப்பாக என் கூட இருக்கிறவங்க என்னை விட ஓவராக வந்து அப்ரிசியேஷன் வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மட்டமான புத்தி உள்ள ஒரு நபர் தான் வக்ரம். அவர் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாக அதை சொல்ல முடியாது, அதனால் மறைமுகமாக அவங்களுடைய கம்யூனிட்டியை வச்சு பேசுகிறாப்புல. அந்த பாயிண்ட்டு கரெக்டு. ஆனால் இவன் பேசுகிறது வந்து வயிற்றுச்சலில் பேசிக்கிட்டு இருக்கான். விக்கல்ஸ் என்ன சொல்கிறாரு? நீ வந்ததில் இருந்தே வந்து மீனவர்களுக்காக மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க. அதை தாண்டி நீ யார்? நீ உன்னோட கம்யூனிட்டியை வச்சு கேம் ஆடுற, வேறு எதுலேயுமே நீ கான்சன்ட்ரேட் பண்ணல. நீ நடிகை ஆகணும்னு ஆசைப்படுற, அப்போ வந்து நடி. நீ வந்து சும்மா வந்து மீனவர்கள் இதையே பேசிகிட்டு இருந்த அப்படின்னா அது வந்து நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. இப்போ நான் கூட தான் இங்கேருந்து வரேன், அதை நான் சொல்ல முடியுமா அப்படின்னு இவர் பேச, உடனே சுபிக்ஷா எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, எங்கள் கிராமங்கள்லாம் வந்து சொந்தக்காரங்க வந்தால் கூட 10 நாள் 15 நாள்னாலும் நாங்கள் நல்லபடியாக உபசரித்து அனுப்புவோம். சிட்டியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டீரியோ டைப் பண்ணுறது. இங்கே சிட்டியில் இருக்கிற மக்களும் வில்லேஜில் இருக்கிற மக்களும் வேறு. இங்கே எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்க? நீங்கள் எப்படி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆனீங்க? எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்குது.
அதை யார் பயன்படுத்தலைன்றது தான் முக்கியம். எத்தனையோ கிராமங்களில் சாலை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ கிராமங்களில் இன்னமும் கரண்ட்டு இல்லை, மின்சார வசதி இல்லை. அப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க சுபிக்ஷா? நானும் ஒரு மீனவன் தாங்க, எனக்கு தெரியுங்க எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க தொழிலுக்கு போயிட்டு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் எனக்கு தெரியும். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா விஜய் அரவிந்தா தான் நான் விளையாடணுமே தவிர்த்து மீனவ பெண் சுபியா நான் விளையாடக்கூடாது. மீனவ பெண் சுபியா நீங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அதையே வச்சு விளையாடக்கூடாதுல்ல. மீனவ பெண் சுபியா மட்டும்தான் நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிக் பாஸுக்கு வந்திருக்கவே கூடாது. உங்கள் யூடியூப் சேனல்லையே கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கணும். சரி, இதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுவீங்களா? இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறும். நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு, நண்பர்கள் அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே போவீங்க. அந்த மாதிரியான கண்டென்ட் தான் வரும். சரி, இப்போ நம்ம மீனவர்களுக்காக பேசி நம்ம என்ன பண்ணிட்டோம்? உடனே விக்கல்ஸ் வந்து கேட்குறாப்புல, நீ அதையே பேசிகிட்டு இருக்க, வேறு எதுவுமே சுபிக்ஷானா வந்து இதை மட்டும்தான் அவகிட்ட இருக்குது, வேறு எதுவுமே அவகிட்ட இல்லைன்ற மாதிரி தெரியுது. எஸ், உண்மை, அக்செப்டட். உடனே இவங்க எங்கே போகிறாங்க தெரியுமா? நான் வந்து அதை பற்றி மட்டும் பேச மாட்டேன், நான் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பேசியிருக்கேன் என்னோடய வீடியோவில். இப்போ விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அணில் கூட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க. அந்த டிவிகே கட்சியில் தான் இருக்கிறது, அந்த கட்சியில் நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம். இவங்களுமோ எப்படி சொல்கிறது, ஒரு புரட்சி புதுமை பெண் மாதிரி இவங்க பேசினா அப்படியே அன்றைக்கி ஆட்சி மாற்றமே நடக்குன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. பேசலாம், இவ்வளோலாம் பேசக்கூடாது. சமுதாய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அந்த கேம் ஷோவில் போயிட்டு நீங்கள் எங்கே அதை சொல்லணுமோ அங்கே அதை சொல்லணும். ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக இதை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு விக்கல்ஸ்க்கு அந்த பயம் இருக்குது. இவ கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து ஒரு கேம் விளையாடுறா, அதனால் அவங்களுடைய ஆதரவு மொத்தமாக இவளுக்கு வரும். அதனால் அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுறா, அது பண்ணக்கூடாது. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான், நீ பண்ணாத, நீ இன்னொரு பட்டலாம் வேணாம், நிறையா நீ பாடிட்ட, நிறையா நீ மீனவர்களுக்காக பேசிட்ட, வேறு ஏதாச்சும் பண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு, கொஞ்சம் கேப் கொடு. போன வாரம் தானே நீ பண்ணியிருக்க, அப்ரிசியேஷன் வாங்கியிருக்க, கொஞ்சம் கேப் கொடு, அதுக்கப்புறமா பண்ணு. அவனுக்கு இன்னும் என்னன்னா சுபிக்ஷா பண்ணக்கூடாது, என்ன கேட்டாலும் சுபிக்ஷா பண்ணக்கூடாது தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் கம்யூனிட்டியை முன்னாடி வச்சு ஒரு கேம் ஆடுறீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் தப்பு பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி மேலே தான் அது போய் விழும். உதாரணத்துக்கு திவாகர் விஷயத்தில் பண்ணுது. அவன் த்ரிஷான்னு சொல்லி உங்களை பேசும்போது அமைதியாக இருந்தீங்க, கிளுகிழுப்பாக இருக்கான பார்வதி கேட்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, சுபிக்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு திவாகர் கேட்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க. அப்போ தெரியலையா மீனவர்கள்லாம் பாசமானவர்கள் அப்படின்றாங்க. மீனவர்களுக்கெல்லாம் வீரமும் ஜாஸ்தி. அப்போ உங்கள் வீரம் எங்கே போச்சு? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லோரும் கூட பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் சில இடங்களில் இந்த விக்கல்ஸ் அது ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாப்புல, நீ வந்து அந்த மாதிரி சொல்லாத. இப்போ நாங்களாம் மட்டும் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள்னா விரட்டியாக விட்டுருவோம், எல்லாருமே நாங்கள் கவனிக்க தான் செய்வோம். அது வந்து ஒரு மனித மாண்பு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, இல்லை தமிழர்களுடைய மாண்பே அதான் அப்படின்னு சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக எல்லா மனுஷங்களுக்குமான ஒரு பண்பு அது. நீ அமெரிக்கா போனால் கூட உன்னுடைய சொந்தக்காரங்களை அப்படி தான் உபசரிப்பாங்க, நீ அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்போயும் அந்த பொண்ணு மறுபடியும் இல்லை நான் வந்து என்ன தெரியுமா, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமான்ற உனக்கு தான் ஒன்றுமே தெரியல. கிராமத்துலேருந்து நான் வந்துட்டேங்க, அதனாலேயே என்னை வந்து நான் பெரிய ஆள், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்றது எப்படி இது சரியா இருக்கும்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே போன ஒரு கான்வர்சேஷன். என்னுடைய கருத்து இதில் என்ன அப்படின்னா, ஓகே ஃபைன், நீங்கள் மீனவ சமுதாயத்திலேருந்து தான் வந்திருக்கீங்கன்றதை நீங்கள் அடையாளப்படுத்திட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, யாரும் அதை மறுக்கலை, யாரும் அதை நோக்கியான விஷயங்களை வைக்கலை. இதுக்கப்புறம் சுபிக்ஷாவாக என்ன நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல, நாமினேஷனில் நீங்கள் வெளியில் போக வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் டைட்டில் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதனால தான் நீங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லையோ, அப்படியே ரொம்ப லத்தாஜிக்காக இருக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நம்ம சமுதாயத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசினா அவங்கக்கிட்ட நமக்கு ஓட்டு வரும். அதான் கட்சிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஓட்டு பொறுக்கிற புத்தி வந்து சுபிக்ஷாவுக்கு இருக்குது. ஓட்டு வந்துடும் நம்ம இதெல்லாம் பேசணும்னா. விவசாயிகள் பிரச்சனைகளை வந்து இங்கே வந்து பேசி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சரி, பேசுகிறது இருந்தால் ஒழுங்காக ஒரு விஷயத்தை பேசுங்க.
நான் அந்த விஷயம் பேசியிருக்கேன், இந்த விஷயம் பேசியிருக்கேன், இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நீங்கள் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்தீங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை ஒழுங்காக விளையாண்டிங்களா, உங்களுடைய கேரக்டரை வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிங்களா, எப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் உங்களை மற்றவங்களுக்கு காட்டுறீங்க, இதெல்லாம் வச்சு தான் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க தவிர்த்து குறிப்பிட்ட சரி இப்போ மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை இல்லையா? மீனவ சமுதாயத்திலேருந்து மக்கள் போட்டால் மட்டும் போதுமா? ஜெயிச்சிருவீங்களா? முடியாதில்ல. அப்போ அதை அந்த வீட்டுக்குள்ளே பேசவே தேவையில்லை. நீங்கள் இதை முன்னிறுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எழும்பக்கூடிய ஒரே கேள்வி, இந்த பொண்ணுக்கு இதை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுவும் உண்மையும் கூட. வேறு எதுவும் தெரியல. அடம் முடிக்கிறாங்க, நான் இன்னொரு பாட்டு மீனவர்களுக்காக பாடணும். நான் பேசாமல் யார் பேசுவா? நீ தாம்மா பேசணும். அதையே பேசிகிட்டு இருக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. திகட்டுது, ஒரு கட்டத்துக்கு மேலே திகட்ட ஆரம்பிக்குது. ஸோ இது காலையில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ள. விக்ரமுக்கு சுபிக்ஷா பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, சுபிக்ஷாவுக்கு தன்னுடைய கம்யூனிட்டி அடையாளப்படுத்தி அதன் மூலமாக ஓட்டு வாங்கி ஃபைனலுக்கு போகணும், ஜெயிக்கணும். இது ரெண்டுமே நடக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களிடம் வருது விடை பெறுவது நான் அரவிந்தன்.